பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழியில் அடைத்து வருகிற பரலோகத்தில் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான இந்த 2வது வாரத்தில் ஆண்டவருடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்று உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை அழைத்து வந்திருக்க ஸ்தோத்திரம். இந்த காணொலி வழியாக ஆங்காக இல்லங்களில் அமர்ந்து கொண்டு இந்த ஆராதனை பங்கு கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதியும். இந்த காணொலி வழியாக பார்க்குற மக்களை ஆசீர்வதியும். பாடுகிற பாடுகள், தியானிக்கிற வேத வசனங்கள், இசை வாசிக்கிற பிள்ளைகளோடு இப்படி கிருபை இருக்கட்டும். பாடுகிற பிள்ளைகளோடு இப்படி கிருபை இருக்கட்டும். துவக்கம் இப்படி மட்டும் பிரசனம் இருந்து ஆசீர்வதித்தாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எழுதுகின்ற 22வது பாடலை நாம் பாடுவோம். துதிசை வல்லமே நிதம் துதிசை, துதிசை இமட்டும் நடத்தில உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு இந்த பாடலை பாடுவோம். துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே. துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. சொந்தம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்த பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே. துதிசை மனமே தினம் துதிசை,
துதி செய். இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாறி மாறி வாசிக்க தேவனுடைய சங்கீதம் 4ஆம் சங்கீதம். சங்கீதம் 4. என் நீதியில் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியில் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமற்றிருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை தாரும். என் கடலாளிக்கு நாம் அடிக்கிறது போல என் பாவக்கடன் வழியும் என் சோதனைக்குள் பிரவேசிக்கொள்ளாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க தெரிந்து கொண்டதால முதலாவது வேத பாட பகுதி பரிசுத்த ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 80 வயதுள்ளவனாய் இருந்தான் என்பதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க தெரிந்து கொண்டதால் 2வது வேத பாட பகுதி லூக்கா எழுதின நற்செய்தியிலும் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 வரை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாகம் லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 வரை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி
அவனை தம் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நம்ம கொடுத்த நல்ல சுகபல ஆரோக்கியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திர பலியுடன் கர்த்தரை மகிமைப்படுத்தினார் என்ற வசனத்தின்படி சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திர பலியினால் மகிமைப்படுத்தி நாம் ஆராதனை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 2020ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே ஒரு கூட்ட ஜனமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையினால நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபை மேலானது. சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரமாக, ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை நம்மையில் இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று புலம்பல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகினாலே ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்தி அவரை தொழுது கொள்ளப் போகிறோம். எல்லாம் இருக்கிற இடங்களிலே நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. சொல்லுமா, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. சொல்லாமா எல்லாரும், கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் தாங்கின கிருபை, நம் கால்கள் இடராமல் தாங்கிய கிருபை. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. நீ சொல்லுங்க, போக்கிலும் வரத்திலும் ஆமே காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே,
கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை மேலானதே, சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை மேலானதே, சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை வசனம் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி. ஆகையினாலே நம்மேல் வைத்த கிருபை, அதை தான் நம்மேல் வைத்த அன்பு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். தெரிந்த பாடல் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை என்று சொல்லி, ஆனால் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரங்களை நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆகினால ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாமா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மீண்டும் சொல்லுவோமா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், எல்லாரும் சொல்லுவோமா? ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், விசேஷித்தவன், அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வருது. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதும் ஆண்டவர் நம்மோடு நம் கூடவே இருந்து வழி நடத்தினார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதனால நன்றி ஆண்டவரே.
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அண்ணாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் நீர் எங்களை கைவிடாமல் கூடவே இருந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. மனிதர்கள் கைவிட்ட போதிலும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தினீர். நன்றி. இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காக ஆயத்தமாகி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஜெப நிலையிலே இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே. உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அனைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. ஆண்டவரே, என்னை முழுவதுமாக எம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் அநேக வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. மனுஷர் பேசின வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஆண்டவரே அநேக டிஸ்கரேஜிங்கான வார்த்தைகளை நாங்கள் காதில் வாங்கியிருக்கிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தைக்கு நேராக நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொலி வழியாக உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த கடினமான நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கூட அற்புதமாய் வழிநடத்தி வருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆகாரத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நமக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கடினமான நாட்களில் கூட இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து வருகிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல உங்களுடைய தசம காணிக்கைகளும் பை காணிக்கைகளும் தந்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கி இருக்கிறீர்கள். சிலர் வங்கியிலே
ஆன்லைன் மூலமாக செலுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே அந்த கடினமான சூழ்நிலையில் கூட இந்த ஏழ்மையான தேவைகள் மத்தியிலும் உதாரணமாக கொடுத்தவங்களை யாவரையும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தருடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம், ஜெபம் செய்வோம். அன்பில் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அடியாளை ஆட்கொண்டு இந்த செய்தி எனக்கு தாரும். இதை கேட்கிற மக்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த செய்தியின் மூலமாக இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அழகாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமானவங்க. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் வைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அருமையாக நம்ம நடத்துகிற ஆண்டவருக்கு மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறேன். வாசிப்போம் கலாத்தியருக்கு நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் பகுதியில் ஊழியம் செய்து சபையை நிறுவித்தார். அந்த சபை மக்கள் எழுதுவதான கடிதத்தில் நீங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆவிக்குரிய கனிகள் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த வசனங்கள் மூலமாக அந்த வசனத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய கனிகளால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்மிடத்தில் காணப்படுகிற மாம்சீகமான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாம் சுத்திகரித்து விட்டு இந்த ஆவியில் கனியினால் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் மென்மேல் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அது ஒரு வார்த்தை நற்குணம். நற்குணத்தை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நல்ல குணமுடையவர்களாய் இருக்க வேண்டும். வாசிப்போம் 5ஆம் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எதுங்க? ஆவின் கனி. இந்த கனி நற்குணத்திலும் அது நீதியிலும் விளங்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தில் உண்மையில் விளங்கும் சொல்லி எழுதியிருக்கிறார். அருமையான தேவ மக்களே, நம்முடைய வேதாகமத்தில் அநேக முன்னோர்களுடைய நற்குணங்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும். படித்திருந்தால் மட்டும் போதாது, அந்த நற்குணங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை அருமையான தேவ மக்களே, இந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதால் நற்குணங்களை நாம் பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் எடுத்துக்கொண்டதான ஒரு நபரை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய முற்பதாக்கள் ஒருவராகிய ஆபிரகாமின் நற்குணங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அருமையான தேவ மக்களே, ஆபிரகாம் இடத்தில் அநேக குணங்கள் நற்குணங்கள் இருந்தது. நேரம் குறைவாக இருக்க முடியலான 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்ல வருவேன். முதலாவதாக பார்க்கும் பொழுது வாசிப்போம் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய அழைப்பு. ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். கர்த்தர் கொடுத்த கட்டளை இது. கர்த்தர் கொடுத்த கட்டளை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து கர்த்தர் சொல்லபடியே புறப்பட்டு போனார். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான்.
லோத்தும் அவரோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளலாக இருந்தார். அப்போ ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவரோட வயது 75 வயது. அருமையான தேவ மக்களே, ஆபிரகாம் எந்த ஊரில் வசித்தார்? ஊர் என்கிற தேசத்தில் அவர் வசித்து வந்தார். அந்த ஊர் தேசம் வணிக ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி, ஒரு தேசம். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு தேசம். அந்த தேசத்தில் விக்கிரகங்கள் உருவாக்கி அதை பணிந்து கொண்டு வருவார்கள். அது மாத்திரம் அந்த தேசத்தில் நரபலி செலுத்துவார்கள். ஆகவே ஆபிரகாமின் தந்தை தேராகு கூட வேறே தேவர்களை பின்பற்றினால் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் தந்தையாகிய தேராகு வேறே தேவர்களை வணங்கினால் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பூசாரியாக இருந்தவர். இப்படிப்பட்டதான ஒரு சூழலில் ஆபிரகாமை கர்த்தர் அழைப்பு பெற்று கேட்ட உடனே தனக்கு தன்னுடைய சொந்த தேசத்தையும் குடும்ப பெருமையையும் அதுமா தொழில் அனைத்து விளக்க அவள் தயாராக இருப்பதற்கு அவள் தேவனுக்கு தலையிடத்தில் விட்டுவிட மனதாயிருந்தார். பாருங்க, தேவன் அழைத்த போது அவள் தேசத்தையும் குடும்ப பெருமையும் தொழில் அழைத்து விட்டுவிட்டு இழக்க தயாராக இருந்தார். தேவனுக்காக இழக்க தயாராக இருந்தார். விட்டுவிட மனதுள்ளவராக இருந்தார். முதலாவது பார்க்கிறோம், ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட குணாதிசயம் நற்குணம் விட்டுவிடும் குணம். தேவன் அழைத்த போது தன் தேசத்தை விட்டு விடுகிறான், தன் குடும்பத்தை விட்டு விடுகிறான், தன் தொழிலை விட்டு விடுகிறான், தனக்கு அருமையாக இருக்க எல்லா காரியத்தை விட்டுவிட்டு தேவனுக்காக விட்டுவிட மனதுள்ளவராய் புறப்பட்டு போனார். அருமையான தேவ மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம அழைக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு விடுகிற குணம் நம்ம இடத்துல காணப்படும் போது அது நற்குணமாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் சிறந்த கல்விமான், அவரை போல வேதத்தை கட்டித்தரவன் யாரும் கிடையாது. ஆனால் அவரை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்தோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டார். தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய குடும்ப பெருமை, தன்னுடைய யூத குலம் எல்லாவற்றையும் பக்தி எல்லா காரியத்தையும் எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்ததோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணி விட்டு விட்டேன். பாருங்க, அது மாத்திரம் மோசேயோட வாழ்க்கையை பார்க்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-26 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிமேல் வரும் பலன்மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்தான். அது மாத்திரம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுப்பதை தெரிந்து கொண்டார். அது மாத்திரம் சொன்ன பாருங்க, இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணல. எகிப்தில் வருகிறதான ஆதாயம், எகிப்தில் வருகிறதான சந்தோஷம், எகிப்தில் ஐஸ்வர்யம், இதை விட என் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளோடு கூட நான் துன்பத்தை அனுபவதே பாக்கியம் என்று சொல்லி அங்கே மோசே என்ன செய்கிறாரு, ஆண்டவரை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருக்காக தன்னுடைய சந்தோஷம், உலக பிரகாரமான சந்தோஷங்கள், உலக பிரகாரமான பார்வோல் இருக்கிறதார், பார்வோட குமாரன் என்கிற அந்த அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார். விட்டு விடுகிற குணம், ஆண்டவருக்காக விட்டு விடுகிற குணம். அருமையான தேவ மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவருக்கு விட்டு விட மனதுள்ளாக இருக்க வேண்டும். எவைகளை விட்டு விட வேண்டும்? பூமிக்குரியங்களை மனதின் மேல் செலுத்துவதை விட்டுவிடும். பூமிக்குரிய காரியங்கள், உலகத்துடைய காரியங்கள், உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய சிற்றில்ப காரியங்கள், உலகத்துடைய பாவ சந்தோஷங்கள், உலகத்தினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், உலகத்தால் கிடைக்கக்கூடிய பதவி பட்டம் பெருமைகள் எல்லாவற்றையும்
ஆண்டவருக்கென்று விட்டுவிட மனதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பாருங்க, அந்த பூமிக்குரிய காரியங்களை செலுத்தாமல் நித்தியத்துக்குரிய காரியங்களிலே, பரலோகத்துக்குரிய காரியங்களே நாம் மனதை செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ மக்களே, இந்த பூமிக்குரிய காரியங்களை மனது செலுத்தாமல் பரலோகத்துக்குரிய காரியங்களை மனது செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த மாலை வேளையில், இந்த கால வேளையில் கூட அவனுடைய நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருக்காக விட்டுவிடுற கூட நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் அழைக்கும் போது விட்டு வரும் சூழ்நிலைகள் வருகிற நம்ம அறியாத நாட்களிலே, அறியாத சூழ்நிலைகளில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ மக்களே, இந்த நேரங்களில் ஆண்டவர் அழைக்கும் போது சில நேரம் செய்வாங்க, மற்ற கருத்தை கேட்பாங்க, மற்ற ஆலோசனை கேட்பாங்க. அருமையான தேவ மக்களே, தேவன் அழைக்கும் பொழுது மற்ற ஆலோசனை விட, மற்ற வார்த்தைகளை விட, மற்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட, தேவன் சொல்கிற வார்த்தைக்கு நாம் தெரிந்து கொள்ளும்போது நம் நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். ஆபிரகாம் யார்கிட்ட ஆலோசனை கேட்கல, அழைப்பு பெற்றார், உடனடியாய் புறப்பட்டார். அப்பாகிட்ட போகலாம், அம்மாகிட்ட போகலாம், நண்பர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், யார்கிட்ட ஆலோசனை கேட்கல. தேவன் அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட அவர் மனதுள்ளவராக தயாராய் புறப்பட்டு போனான். அருமையான தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட பொருளையோ நம்முடைய காரியங்களையோ விட்டுவிடுவது மாத்திரமல்ல, நமக்கு வருகிறதான சோதனைகள், நமக்கு வருகிறதான இழப்புகள், நமக்கு வருகிறதான போராட்டங்கள், நமக்கு வருகிறதான ஏமாற்றங்கள், இவைகளெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஐயோ, இந்த கடினமான நாளில், இந்த கொரோனா வைரஸில் லாக்டவுன்லாம் போட்டாங்களே, பிரச்சனையாக இருக்கிறது, போராட்டமாக இருக்கிறது, எதையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியலையே, இயல்பான வாழ்க்கை போயிட்டதே சொல்லி அநேக நேரங்களில் நாம் சிந்திக்கலாம். ஆனால் அருமையான இதை பெருசுப்படுத்தாதபடிக்கு இவைகளெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் மாத்திரம் பற்றி கொள்ளும் போது, ஆண்டவர் மாத்திரம் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் இந்த துன்பங்களையும் தேவன் நமக்கு மகிழ்ச்சியாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த துன்பங்கள் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பார். இந்த கஷ்டமான சூழலில் கூட ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் யார்? இயேசுவே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். அருமையான தேவ ஜனமே, இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில், இந்த குழநோய் காலகட்டத்தில் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் இயேசு மாத்திரம்தான். நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு ஒருவர் தான். அது இயேசு மேலே நம்ம விசுவாசம் வைப்போம், அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவனுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். உபத்திரவங்களை எள்ளி நாம் சோர்ந்து போக வேண்டாம். உபத்திரவங்களை எள்ளி நாம் முறுமுறுக்க வேண்டாம். எல்லாம் உபத்திரமாக இருக்கிற, கஷ்டமாக இருக்கிற, போராட்டமாக இருக்க சரி, அதை எள்ளி நாம் முறுமுறுக்காதபடி ஆறுதலும் தேவனாக இருக்கிற இயேசுவை நாம் விசுவாசிப்பது அவசியம். ஆறுதல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சகல ஆறுதல் தேவனாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் பரிசுத்தராகிய தேவன் பெரியவராய், நமக்கு ஆறுதல் செய்கிறவராய், சமாதானம் கொடுக்கிறவராய், இந்த வருகிற உபத்திரவங்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அருமையான தேவ மக்களே, அந்த ஆண்டவரை நான் பற்றிக்கொள்ள முதலாவது ஆபிரகாமுக்கு காண்பிட்ட குணாதிசயம் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அழைக்கும் போது, ஆண்டவர் நான் தெரிந்து கொள்வது, எதையெல்லாம் நாம் விட்டு சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? 2வது நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு காணப்பட்டதால 2வது நற்குணம் பிறரை குறித்து சிந்தனை உள்ளவராய் இருந்தார். பிறரை குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார். பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய லோத்தோடு கூட என்ன செய்கிறாரு? எகிப்தை விட்டு அவர் புறப்பட்டு வெளியே வர்றார். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் பல ஆஸ்திகளுடைய சீமானாக இருக்கிறார். எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். ஆபிரகாம் எப்படி தான் ஒன்றுமில்லாதவராய் புறப்பட்டு போனார், வெறுங்கையாய் போனார்.
இப்போ ஆண்டவரை சீமானாய் ஆசீர்வதித்து வாசிங்க 2ஆம் வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் மிருக ஜீவர்களும் வெள்ளி உடைமைகளும் வெள்ளி உடைமைகளும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவர் ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான். பாருங்க, ஆபிரகாம் மிருக ஜீவர்கள் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவராய் சீமானாய் இருந்தார். தேவன் அழைத்த போது, தேவனுக்காக விட்டு விட்டு தன காரியங்களை விட்டு விட்டு போகும் பொழுது ஆண்டவர் சும்மா இருக்கல, அவளை சீமானாய் ஆசீர்வதித்தார், ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்காக எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அது நஷ்டம் நினைக்காது. ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டு கொடுங்களோ ஆண்டவர் பிற்காலத்தில் உள்ள வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்தது போல் உனக்கு கொடுப்பார். பாருங்கள், இப்படி இருக்கும்போது தான் அவர் பெத்தேலுக்கு வரார். பெத்தேலுக்கு ஆயுக்கு நடுவே ஒரு கூடாரம் போடுறார். கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். தொழுது கொள்ளும் பொழுது 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்போ ஆபிரகாம் மெய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது, பிரச்சனை உண்டாகிறது. பாருங்கள், புறப்படுகிற நேரங்களில் புறப்பட்டு வந்தபோது இந்த பிரச்சனையோடு புறப்படல. ஆனால் வசதிகள் வந்தபொழுது, ஏராளமான ஆசீர்வாதம் வந்தபொழுது அவர்களெல்லாம் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதில் பிரச்சனை துறவுகள் குறைவாக இருந்த இடம் போதுமானதாக இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களும் இங்கே லோத்துடைய மேய்ப்பர்களும் வாக்குவாதம் செய்தாங்க. இதை அறிந்ததான ஆபிரகாம் பாருங்க என்ன செய்யறா தெரியுமாருங்க, லோத்து ஆபிரகாம் நிமித்தம் தான் ஆஸ்தியுடையவளாய் மாறினான். ஆபிரகாம் கூட புறப்பட்டு வந்தனால்தான் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் ஆபிரகாம் தான் செல்வந்தராக இருந்தாலும் தான் மூத்தவராக இருந்தாலும் அதை கர்வம் காட்டாமல் அதை பெருமை பாராட்டாமல் தன்னை தாழ்த்தி லோத்துட்ட பேசுகிறாரு. லோத்துட்ட எல்லாம் பேசுகிறாரு, நமக்கும் எல்லாம் கிடையாது, பிரச்சனை வேண்டாம், நம்ம என்ன சகோதரர், நம்ம சகோதரர் 13ஆம் அதிகாரத்தில் 8 வாசிக்கிறோம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, உனக்கும் எனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். பாருங்க, இப்பொழுது இந்த ஆபிரகாம் தன்னை நம்பி வந்ததால லோத்துடைய வேலைக்காரங்க சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலும் அது பெரிதாக எடுத்துக்கொள்ளாதபடி தன்னை நம்பி வந்தவரை கைவிட்டு விடாதபடிக்கு ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய கிருபை அவர் கொடுக்கிறார். என்ன செய்கிறாரு, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாப்பா, நமக்குள்ள சண்டை வேண்டாம். ஏன்னா நமக்கு சுற்றிலும் யாருக்காக, அந்நிய ஜாதியார், பிற மார்க்கத்தார் இருக்கிறாங்க, அங்கே காடால் இருக்கிறாங்க, இப்போ எம்எல்சி இருக்காங்க. இவர்கள் மத்தியில் கடவுளுடைய லாபம் தூஷிக்கப்படக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம சகோதரர். ஆகவே என்ன செய்ய உனக்கு சொல்கிறேன், உனக்கு முன்பாக தேசம் இருக்கிறது, நீ உன்னை தேசத்தில் தெரிந்து கொண்டு போ. பாருங்கள், நீ வலதுபுறம் போகலாம், நான் இடது போகிறேன் பாருங்கள். லோத்து தான் தன் கண்களுக்கு எது செழிப்பாக தெரியுது, சோதம் கூறப்பட்டலோ, இந்த சோதம் கூறப்பட்டலோ அழிவுக்கு முன்பாக கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. அந்த செழிப்பான பூமி அவன் தெரிந்து கொண்டு போனான். அருமையான தேவ மக்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் நிமித்தமாக லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தாலும், அவன் மூலமாக பிரச்சனை வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதபடி தன்னை நம்பி வந்த சகோதரனுக்கு அவள் சரி நல்ல வழி காட்டுகிறார், நல்ல ஆலோசனை கொடுத்து அவள் வழியை சமாதானமாய் அனுப்பி வைக்கிறார். அருமையான தேவமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சுயநலம் இல்லாதபடி வாழ்க்கை. ஆபிரகாம் எடுத்த சுயநலம் இல்லை. என் வீடு, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் மைப்பை சொல்லி வளப்படல சுயநலவாதியாய் அங்கே ஆபிரகாம் நடந்து கொள்ளவில்லை. அருமையான தேவமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஒரு வீடு, நமக்கு ஒரு குடும்பம், நமக்கு ஒரு ஆஸ்தி, எல்லாம் நமக்காக தான் வேணும், என் குடும்பம் தான் வாழணும் சொல்லி நமக்குள்ளே எழக்கூடாது. சுயநலமாய் நாம் வாழக்கூடாது. பிறர் நலத்தை நாம் பிறர் மேலே நாம் கரிசனையுடனாய் இருக்க வேண்டும். நாம் அருகில் இருக்க மக்களை குறித்து கரிசனையோடு கூட நாம் விசாரிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அருமையான தேவ மக்களே, அதான் பாருங்கள், பிறர்லாம் யார் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு நியாயாதிபதி புதிய ஏற்பாட்டு பகுதியில் ஒரு நியாய சாஸ்திரி வரான். அவள் ஏசப்பாக்கிட்ட கேள்வி கேட்குறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சோதனத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணம் 10 கட்டெல்லாம் கற்றுக்கொள்ளும் பிரபடி நடக்கணும்ப்பா. அவர் சொன்னார், வசந்த வாசிங்க, இல்லை 10ஆம் அதிகாரம் 25-29 வாசிங்க. லூக்கா 19.
அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறு. அவர் பாருங்க, அந்த நியாயசாஸ்திரி தன்னை ஒரு நிதானமாய் பதில் சொல்ல ஆண்டு சொல்ல அவனை பார்த்து நிதானமாய் பதில் சொல்லாய் அந்தபடி செய்ய சொல்லவில்லை. 29 வாசிக்கிறோம், அவள் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கத்தக்கதாக அரசியல் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறல் யார், எனக்கு பிறல் யார் கேட்குறேன். ஆண்டவரே சொல்லப்படியே இந்த கர்த்தரை நேசிக்கிற 10 கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை நான் கடைப்பிடிக்கிற சொல்ல ஆண்டு உண்மையாக நிதானமாக பதில் சொல்ல. ஆனால் தன்னை நீதிமானாய் காட்டுவதற்காக எனக்கு பிறல் யார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஓமையை சொன்னார். எரிசலை பட்டணத்து ஒரு மனுஷன் எரிகோ பட்டணத்துக்கு பிரயாணம் செய்கிறான். வழியில் கள்ளர்களை பிடித்து அடித்து துன்புறுத்தி குற்றுவீராக அவனிடத்தை விட்டுவிட்டு அவனிடத்தினால எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆசாரியர் வரா. அவன் குற்றுவீராய் கிடைக்கிறதால அடிப்பட்டு குற்றுவீராய் கிடைக்கிற அந்த மனிதனை பார்த்து பக்க வழியாய் வழி விலகி போயிட்டான். 2வது ஒரு வருஷம் வந்தான் லேவியலோ, அவனும் பக்க வழியாக 2 வழி விலகி போயிட்டான். 2 பேரும் ஊழியக்காரன், ஆசாரியர் ஊழியக்காரன் தான், லேவியர் ஊழியல் தான். ஆனால் பாரு, 3வதாக ஒரு வருஷம் சமாரிய சமுதாயத்தினால் தள்ளப்பட்டதால், சமுதாயத்தால் தாழ்வாய் எண்ணப்பட்டதால் அந்த சமூகத்தை சேர்ந்து அந்த சமாரியால் செய்கிறான். அவளிடத்தில் வந்து அவளை தூக்கி அவளை சுத்தப்படுத்தி காயங்களில் திராட்சரசத்தை வார்த்து அவளை சுத்தப்படுத்தி செய்கிற அவளை கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் விடுகிறான். அப்போ அந்த சத்திரக்காரனை பார்த்து அதிகமாக செலவாச்சுன்னா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் சொல்லி அவள் கடந்து செல்கிறான். இதில் யார் பார்ப்பறான்னு சொல்லி கேட்கும்போது, இரக்கம் செய்தவளே பிறர் என்று சொன்னார். நீயும் அந்தபடி போய் செய். அருமையான தேவ மக்களே, நாம் பிறர் மீது இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றி திருந்த நாட்களில் எனக்கு 3 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் பிறர் மீது கரிசல் உள்ளவராக இருந்தார். பிறரை விசாரித்தார், வியாதிஸ்தர்களை விசாரித்தார், நோய்பட்டவர்களை விசாரித்தார், கஷ்டப்பட்டவர்களை விசாரித்தார், மனதுருகினார். அவளுக்கு அவர்கள் இரக்கம் பாராட்டினார், தயவு பாராட்டினார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அருமையான தேவ மக்களே, இனி நாம் பிறர் மீது கரிசலை உள்ள மக்களாய் காணப்படுவது. கடினமான சூழ்நிலையில் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எப்படி ஒரு சூழ்நிலை கூட நாம் ஒருவருக்கு ஒரு விசாரிக்க வேண்டும். ஒரு மீது ஒரு கரிசலையோடு கூட நாம் விசாரித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இடத்துல பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் அவள் விசாரித்து அவளுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பிறர் மீது பிறர் மீது அன்பு கூற வேண்டும். பாருங்கள், ஆபிரகாம் காலம் 2வது குணம் பிறரை குறித்து சிந்தனை கூட நற்குணம், சிந்தனை கொண்டவளாய் காணப்பட்டார். நாம் பிறர் மீது எனக்கு நாம் செயலவாதிகளாக இருக்கக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆடும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் ஆடும், ஆவிக்குரிய களி ஆகிய நற்குணமாகிய இந்த பிறரை குறித்து சிந்தனை கொண்ட மனதுடையவர்களாய் நாம் காண வேண்டும். அப்படி கொடுப்போம் எப்படி சொல்லி பார்ப்பதை விட பிறரை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களையும் ஆசிர்வார், நம்மையும் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிறரை குறித்து சிந்தனை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவனவன் தனக்கானவள் அல்ல பிறக்கானவளை நோக்கி பார்ப்பானாக. கிறிஸ்து இயேசு சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ மக்களே, இந்த வசனத்தின்படி நாம் வாழ முற்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நமது அந்த கடினமான நாட்களிலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது ஆபிரகாமுடைய காரணம் குணம், குணாதிசய குணம் பார்க்கும் பொழுது விட்டு விடுகிற குணம். 2வதாக பிறரை குறித்து சிந்தனை செய்கிற ஒரு குணம். 3வதாக தேவனை எதிர்பார்க்கிற குணம்,
ஆபிரகாமிடத்திலே காணப்பட்டது. வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமோடு வந்ததான லோத்து சோதோம் குமரா பட்டணத்தில் அவன் வசித்து வந்தான். அந்த சமயத்தில் தான் அங்கே கெதர்லோமோ என்கிறதான ஒரு ராஜா, ஏலோமில் ராஜாவாகிய கெதர்லோமோ மற்ற ராஜாக்களும் சேர்ந்து அந்த சோதோம் குமரா பட்டணத்தை அழித்து விட்டு அங்கே இருக்கிறதான பொருட்களை பறித்து செல்கிறார்கள். அங்கே வசித்ததான அந்த லோத்துவையும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஆடு மாடுகளையும் அவருடைய எல்லாவற்றையும் செய்கிறாங்க, சிறைப்பிடித்து சென்று விட்டார்கள். இந்த செய்தியை ஆபிரகாம் இடத்துல ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்தார் பாருங்க, அப்படி என்னை விட்டு போயிட்டால அவனுக்கு அப்படி தான் ஆகணும் அப்படி சொல்லி யோசிக்காதபடிக்கு அவர் உடனே செய்த காரியம், தான் சகோதரர் சரியாய் கொண்டு போகப்பட்டது அறிந்த உடனே, கேள்விப்பட்ட உடனே தன் வீட்டில் இருந்த 318 ஆட்களோடு கூட ஆயுதம் தரிப்பித்து ஊர் மட்டும் போயிடுவீங்களா அந்த ராஜாவோடு சித்தம் செய்து எதையெல்லாம் எடுத்துகிட்டு போனாரோ அதையெல்லாம் திருப்பி கொண்டு வந்தார். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார். தன் சகோதரர்களாகிய லோத்துவையும் அவருடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தார். பாருங்கள், அவர் கெதர்லோமோவையும் அவரோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து வந்தார். அருமையான தேவ மக்களே, இதை பார்க்குறோம். இந்த இப்படி முடித்து வரும்பொழுது அங்கே சோதோம் ராஜா அவரை பார்க்குறாரு. யார்? ஆபிரகாம் பார்க்குறாரு. ஏன்னா 318 ஆட்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வீரர்களை இவ்வளோ பெரிய சேலைகளை முறியடித்து அவருடைய குடும்பத்தாரை பத்திரமாக கொண்டு வந்திருக்கிறாளே. அப்போது ஆபிரகாம் இடத்துல ஆட்கள்லாம் பலசாலிகள். உடனே என்ன செய்கிறான்? ஒரு யோசனை செய்தான். ஆபிரகாம் இடத்துல பேசுகிறான். ஆபிரகாமே, இல்லை எங்கள்கிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் என்கிட்ட தாங்க, எனக்கு கொடுத்துருப்பா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், அதுக்கு பதிலாக உனக்கு நான் வெள்ளியும் பொருள் ஐஸ்வர்யத்தையும் நான் தரேன் சொல்கிற மாதிரி 21ஆம் வசனத்தில் பேசுகிற மாதிரி. சோதோம் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். பாருங்கள், நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். பாருங்கள், இதில் ஆட்களை மாத்திரம் எடுத்தாங்க. அதில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா வெள்ளி உடைமைகள், தங்க உடைமைகள், எல்லா பொருட்களையும் நான் உங்களுக்கு தருகிறேன், எனக்கு உண்டான எல்லா பொருளையும் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி அங்கே சோதோம் ராஜா ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். ஆபிரகாம் பாருங்கள், தனித்தன்மை வாய்ந்த ஆபிரகாமுக்கு இந்த சூழ்நிலையில் பாருங்கள், அவர் சொல்கிற காரியம் தன்னுடைய வளர்ச்சிக்கு மற்றவருடைய சார்ந்திருக்க ஆபிரகாம் பிரியமாக இருக்கல. தன்னுடைய வளர்ச்சிக்கு மற்றவருடைய சார்ந்திராமல் தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தான். பாருங்கள், அவர் சொன்னார் பாருங்க, அடுத்த வசனத்தில், அதற்கு ஆபிரகாம் சோதோமில் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கிறேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியல் வாரை ஆகிலும் உமக்குண்டானவைகள் யாதொன்றையும் எடுத்துக்கொள்வேன் என்று கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கை உயர்த்துகிறேன் என்றேன். பாருங்கள், ஒரு மனுஷனால் நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ என் ஆசீர்வாதத்தில் சொல்லி காட்டக்கூடாது. நல்லபடியாக என்னுடைய தேவன் தான் என்னை ஆசீர்வாதம், அதுக்கு அவருடைய தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக என் கையை உயர்த்துகிறேன்னு சொல்லி தேவனையே சார்ந்து கொண்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை சார்ந்து கொள்கிற குணமுடையவனாக இருந்தான். அது சிறிய காரியமோ, கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே சார்ந்து கொள்கிற ஒரு குணமுடையவனாய் இருந்தார். தன்னுடைய வளர்ச்சிக்கு மற்றவர்கள் மனுஷனோட விட கர்த்தரையே அவர் சார்ந்து இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எதை செய்தாலும் லாபத்தை எழுகிற காலகட்டத்தில் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை விசுவாசித்து,
ஆபிரகாமை போல தேவனாய் கத்தருக்கு நேராக நம்ம கைகளை உயர்த்தும் பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலத்தில் ஒரு வருஷம் நமக்கு உதவி செய்கிறாலும் அப்போ ஏதாவது பிள்ளாட லாபம் கிடைக்குமா தான் யோசிச்சுப்போம். ஒரு வருஷம் உதவி சும்மா செய்ய மாட்டாங்க. அதன் மூலம் நமக்கு எதாவது கிடைக்குமா? அந்த காலத்தில் இந்த தற்காலத்தில் ஒரு வருஷம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறால அதன் மூலம் நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும், அது மாதிரி தான் ஒரு லாபம் கிடைக்குமா தான் யோசிச்சுவாங்க. ஆகவே எதை செய்தாலும் லாபத்தை எழுகிற இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரையே விசுவாசிக்க வேண்டும். அவங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்களை உதவி செய்யலையே, இவங்க எனக்கு உதவி செய்யலையே, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, அவ்வளோ அவங்க பணம் வச்சுருக்காங்களே, என் சகோதரோட நல்ல ஆசீர்வாதமாக இருக்கலாம், எனக்கு உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி நாம் கேட்பதை விட நம்ம எப்போதும் நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நம்ம உதவி செய்கிறவர் எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவநிலராய் என் கண்களையே எடுக்கிறேன், வானத்தை பூமி விட்டாக்கிறேன், கத்தெடுத்தது எனக்கு ஒத்த ஆசை வரும். ஆக அவரை நோக்கி பார்ப்போம். மனுஷனுடைய உதவி விருதா. ஆகவே மனுஷன் உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் ஏமாற்றிடுவாங்க. ஆபரணத்துக்காரர் ஏற்பட்ட சிறப்பான குணம் கர்த்தரையே எதிர்பார்க்கிற குணம். இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த கடினமான சூழ்நிலையில் நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். ஆகாக பயமுறுத்துகிறாங்க, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லை முழு லாக்டவுன் போட போகிற சொல்கிறாங்க, இல்லை குழல் நோய் பரவி கொண்டு இருக்கிறது, இல்லை அது இல்லை வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உலகத்தில் பல விதமான பயமுறுத்துகிற காரியங்கள், மிரட்டுகிற காரியங்கள், மிரட்டுகிற வார்த்தைகள்லாம் பயமுறுத்துகிற காரியங்கள்லாம் பிசாசு கொண்டு வருவான். விசுவாசத்தை ஆட்டி படைப்பான். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை குலைத்து போகும்படியாக பிசாசு நமக்கு அவநம்பிக்கை கொண்டு வருவான். அவன் நம்முடைய வாழ்க்கை சந்தேகத்தை கொண்டு வருவான். யோசித்து பாருங்க. இந்த பிசாசை தன்னை நசிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், ஜீவனோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சிறுவில் பரிசுத்தரையே நாம் தஞ்சமாக கொள்வோம், அவரையே நோக்கி பார்ப்போம். அந்த காக்குகள் பாருங்கள், காட்டு சொல்கிறார், இவைகளெல்லாம் நான் போஷிக்கிறேன், அவைகளை காட்டிலும் இல்லை விசேஷமானவங்க. நம்ம வருஷம் ஆறாவதில் பாடும் இல்லையா, இல்லை விசேஷமானவங்க. எதை காட்டிலும் பட்சிகளை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் இல்லை விசேஷமானவங்க. நம்ம அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலாய் நம்ம அருமையாக கொடுத்து வைக்கிற தேவன். அவர் நமக்கு விலையேறப்பட்ட ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் நம்ம மாற்றியிருக்கிறார். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நீ கவலைப்படாதீங்க சொல்கிற ஆண்டவர். நான் உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு அந்த காலத்தில் நான் உங்களுக்கு தேவையானது நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக அருமையான தேவ மக்களே, இந்த ஆபிரகாமை போல எப்போதும் தேவனை எதிர்பார்க்கிற குணத்தை நமக்கு வேண்டும். ஆகவே இந்த கடைசி அருமையான தேவ மக்களை வயத்தில் வாசிக்கிறோம். நம்ம அடிக்கடி ஜெபப்படும் பரமட்ட ஜபத்தில் வசனத்தை சொல்கிறோம் இல்லையா, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் இல்லையா. லூக்கா 11:3 வாசிக்கிறோம். நான் வருகிறோம் ஜெபிக்கிற ஜெபம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், அன்றென்று எங்களுக்கு தாரும். ஆண்டு கேட்போம், ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் இந்த தாருங்க, நாளைக்குரிய ஆசீர்வாதம் நாளை தருத்தாங்க, நாளை குறித்து கவலைப்படாதுங்க, வருகாலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அன்று தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக சந்திப்பார். உண்மையிலேயே நான் என்ன செய்வேன், கவலைப்படாதீங்க. ஆண்டோட சமூகத்தில் ஜெபத்தில் எடுக்கும்போது விசுவாசத்தோடு நாம் செபிப்போம். அது மாத்திரம் உள்ள வாசனோடு வாசிப்போம். நீதிமன்ற புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7-9 வாசிங்க. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருள். இதே ஜெபம் பார்த்தோம். ஆண்டவரே, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால மறுதலிக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லா வசதி இருக்குது, எனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி நார்மோட மறுதலிக்கக்கூடாது. மறுதலித்து என்ன பண்ணக்கூடாது, மறுதலிக்காதபடி படிக்கும் தரித்திரப்படுத்தலாம். எளிமையாகி
அந்த தரித்திரத்தை நான் திருடாதபடிக்கும் இப்படி லாபத்தில் விடக்கூடாது, வெளியில் விடகாதபடிக்கு எனக்கு வேண்டிய படி எனக்கு அளந்து என்னை போஷித்தேன். அன்றைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எனக்கு போஷித்துடலாம். நான் பெரிய ஐஸ்வரத்தால் நம்ம மறுதளிக்கக்கூடாது. நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறனால திருடக்கூடாது. இதோட லாபம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆக அன்றைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும் என்னை போஷித்துடன் சொல்லி அங்கே சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஜெபமாய் செபிப்போம். ஆக அருமையான தேவ மக்களே, ஆவிக்குரிய களியாகிய நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அநேக பரிசுத்த வேதாகமத்தில் அநேக முற்பிதாக்கள், அநேக முன்னோர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சகல நற்குணத்திலும் சிறந்தவர்களாக இருந்தபடியினால ஆண்டவரை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அபிரகாமை போல விற்றுடர் குணம், அபிரகாமை போல பிறரை சிந்தனை கொண்ட குணம், அபிரகாமை போல தேவனை சார்ந்து ஜீவிக்கிற குணம், தேவனை எதிர்பார்க்கிற குணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை இந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார், நம்ம உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றியை நாம் காண்போம். ஆகவே இந்த 3 குணங்களை உடையவளாக இருந்தபடினால ஆபிரகாம் 7 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். முதல் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களை உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 7 பிளஸிங் 7 பிளஸிங் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆபிரகாம் அநேக நற்குணங்களுடையலாம் இருந்தபடியிலான 3 குணங்கள் மாத்திரம் சிந்தித்தோம். அநேக நற்குணங்களோட வாழ்க்கையில் காணப்பட்டபடியினால ஆபிரகாம் 7 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஆக அருமையான தேவ மக்களே, இந்த ஆபிரகாமை போல லாபம் ஆவிக்குரிய களியாக நற்குணத்தை பெற்றுக்கொண்டு நற்குணம் நிறைந்தவர்களாய் வாழும்போது இந்த 7 பிளஸிங் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, மகதோலியா திருச்சபையாரை காட்டிலும் பெரிய திருச்சபையார் வேத வசனத்தை கேட்பதிலே மனோவாஞ்சையாய் இருந்தார்கள். பாருங்க, அவங்க தைரியத்திலும் ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுத்தாங்க மகதோலியா சபையார். அதை விட வேத வசனத்தை என்ன பண்ணாங்க, பெரிய சபையார் மனோவாஞ்சையாய் கேட்டு நற்குலசாலிகளாக இருந்தார்கள். நாம் நற்குலசாலிகளாக இருக்கலாம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வேதாகமத்தை நாம் வேதத்தை நாம் அனுதினமும் வாசிப்போம், வேத வசனங்களை அனுதினம் தியானிப்போம், அனுதினமும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். வேத வசனத்தின்படி ஜீவிக்கும் பொழுது நற்குலசாலிகளாக இருந்து தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாடல் புத்தகத்தில் நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கு போய்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்கு அளித்தார். 270வது பாடலை நாம் பாடுவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கு காத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல
தேவ ஒளி அடைந்தோம், பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பரமநேசு வந்திடும் போது பறந்து நாமும் சென்றிடுவோம். பரமனோடு நீடுழி வாழும் பரம பாக்கியம் பெறுவோம். தேவ கிருபை இன்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம், பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். ஜெபம் செய்வோம். மகா தயவும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கனியிலாகிய நற்குணத்தை குறித்து இந்த நாளிலே எங்களோடு பேசினீர். ஆபிரகாமிடத்திலே காணப்பட்ட நற்குணைகளை நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். ஆண்டவரே, ஆபிரகாமிடத்தில் காணப்பட்டதான விட்டு விடுகிற குணம், ஆண்டவருக்காக விட்டுவிடுகிற குணம் இருந்தபடியிலான ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, ஆபிரகாம் பிறரை குறித்து சிந்தனை கொண்ட உணவுடையவராக இருந்தார். அப்பா ஆண்டவரே, ஆபிரகாம் கர்த்தாவே எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்குற குணவுடையவராக இருந்தார். கர்த்தரை சார்ந்து கொள்கிற குணவுடையவராக இருந்தார். அப்பா ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில கூட எப்படிப்பட்ட நற்குணங்களை எங்களுக்கு இந்த அவர்களோட வாழ்க்கை மூலமாய் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில் கூட சுவாமி வகுதில் திருச்சபையாரை காட்டிலும் ஆண்டவரே, பெரிய சபையார் வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருந்து நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்பா அப்படியா நாங்களும் கூட கர்த்தாவே தேவரே வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு வாசிக்கவும் தியானிக்கவும் அதுமாதிரி வாஞ்சியாக இருக்க உதவி செய்யும். அப்போது நற்குலசாலிகளாய் எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரப்பா. நற்குலசாலை வாழ எங்களுக்கு உதவி செய்யபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே, இந்த நற்குணங்கள் என்னோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர்பராக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்துடைய எல்லா தேவைகளும் சந்திப்பீராக. சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் ஆண்டவரே கொடுக்கக்கூடியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா பிள்ளை வேலை வாய்ப்புகள் தாங்க. ஆண்டவர் திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்றத்திலே தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, திருமணம் ஒழுங்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த காரியங்கள் எல்லாவற்றும் வாய்க்கு செய்வீராக. கற்பஸ்தர்களுக்காக செபிக்கிறோம். நல்ல சுபரஸ்து கட்டிடம் குழந்தையாளர்களும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்கள், திக்கற்றோள், விதவைகள், அநாதைகள் பிள்ளைகளெல்லாம் நீர் ஆதரிப்பீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, வியாதியோடு போராடி கொண்டிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால தடுப்புகளால் சுகமாக்குமையா. முதியோர்களை பலப்படுத்தும். வயதான காலத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம் தாக்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய வருமானங்களை பெருக செய்யும். இந்த கடினமான சூழ்நிலை கர்த்தாவே ஆண்டவரே, லாக்டவுன் பண்ணியிருக்க இந்த காலகட்டத்தில் அதனுடைய தேவையான எங்களுக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வீராக. அதனுடைய தேவையான ஆகாரத்தினால எங்களை திருப்தியாக போஷிப்பீராக. தேவைகளை சந்தியும். கடல் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக செய்வீர்கள். குறைவுகள் எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து மகிமையிலே நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் செய்வீர்கள். கர்த்தாவே எப்போதும் படைப்பட்ட காணிக்காய் ஸ்தோத்திரம். உமது கரத்தில் பெற்று முதுகரத்தில் செலுத்திருக்கிறோம். அப்பா ஆண்டவர் வாங்குவதைப்பார் கொடுப்பதே பாக்கியம் என்று உற்சாகமாக கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் கொடுத்த கரங்களையும் குடும்பங்களையும் மெல்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய் செய்வீர்கள். கர்த்தாவே எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். சக்கத்தாவே எங்களை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் முகத்தை உள்வில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்கிறவர். கர்த்தர் முகத்தை உள்வில் பிரசன்னமாக்கி உள்ள சமாதானம், சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம்
என்றென்றும் கட்டிடுவராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடே போய்வார்கள். God bless you. கர்த்தருடைய அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.